ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இங்க அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணியாவே என்ன பண்றாங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கூட்டணி எப்போனாலும் உடையும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் போயிட்டு இருக்கு. இப்போ இங்க அதிமுக பாஜக கூட்டணி முழுசா இணைஞ்சிச்சானா இல்லவே இல்லை. இந்த முழுசா இணையறதுக்கு முன்னாடியே ஒரு புது பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. யாரு அடுத்த வருஷம் ஆட்சி அமைப்பா? இவங்க என்னன்னா பாஜகவும் சரி அதிமுகவும் சரி என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா, நம்ம தான் அடுத்த வருஷம் ஆட்சியை பிடிச்சிருவோம். அப்போ வந்து நாங்க ஆட்சி அமைப்போம். இந்த பக்கம் பாஜக நம்ம கூட்டணி ஆட்சி அமைப்போம். ஒரு படத்துல இந்த பொன்னம்பலம் சொல்லுவார்ல, முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் கட்டணும் அப்படின்ற மாதிரி முதல்ல ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க தொகுதிகளை பிரிக்கணும். அதுக்கப்புறம் தொகுதியில நின்று ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க யார் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசணும் அப்படின்ற மாதிரி தான். இன்னும் வந்து ஜெயிக்கவே இல்லையா, எலெக்ஷன்ல நிக்கவே இல்லையா. ஆனா இதுக்கு அப்போ இங்க இப்பவே வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, மண்டையை பிச்சுக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக இருந்து எல்லாரும் அரைக்கூவல் என்ன பண்றாங்க, கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. அமித்ஷா முதற்கொண்டு இங்க பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் சொல்றாரு, பாஜக ஆட்சி தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வந்து அதிமுக இருந்து ஒரு குரல் வந்தது. என்ன குரல்? ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா பேசுவாரு. இங்க வந்து நம்ம ஜெயலலிதா இருக்கும் பொழுது அதிமுக இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்லாம் தெரியாது. ஆனா இப்பெல்லாம் இவங்க வந்து திடீர்னு வந்து என்ன பண்றாங்க, புதுசா வந்து என்ன பண்றாங்க, பேசி பெரிய ஆள் ஆகுறாங்க. இப்பதாங்க, அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகுதான் அதிமுகல இன்னாரெல்லாம் இருந்தாங்களா அப்படின்ற ரேஞ்சில எல்லாம் நம்மளுக்கு தெரிய வருது. சோ அந்த லிஸ்ட்ல இவரும் ஒருத்தர். என்னன்னா ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்க, இங்க அவங்க சிஎம் இருக்கும் பொழுது நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, மோடியா லேடியா அப்படின்ற ஒரு இது என்ன பண்ணாங்க 2014 மோடியா லேடியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கேள்வி கேட்டாங்க. சோ இத பார்த்து பிரதமரே பயந்தாரு அப்படின்னு தான் அப்போதைய அரசியல் வட்டாரத்துல பேசப்பட்டது. ஏன்னா அவ்வளவு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்து மோடியா லேடியா அப்படின்னு கேட்கிற அரைக்கூவல் விடுற இடத்துல அதிமுக இருந்து ஆட்சி செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பாஜக அதிமுக பார்த்து பம்புச்சு அந்த ரேஞ்சில இருந்தது. ஆனா அதே வரலாற்றுல அதிமுக வரலாற்றுல மோடி எங்கள் டேடி அப்படின்னு சொன்னவர் தான் ராஜேந்திர பாலாஜி, முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பாஜக மேல பாசத்தை பொழிவாரு, எடப்பாடி பழனிசாமி மேல பாசத்தை பொழிவாரு, திடீர்னு ஆக்ரோஷமா இருந்துப்பாரு. இதுல வேற இந்த சிந்தூர் ஆபரேஷன் நடந்ததுல அப்ப இவரு சொன்னார் பத்தியா, எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும், நாங்க இங்க இருந்து துப்பாக்கி ஏந்திய பேரு நாங்க வந்து கிட்டத்தட்ட 2000 பேர் நாங்க என்ன பண்ணுவோம், போருக்கு போறதெல்லாம் வந்து சும்மா கதை இல்லை சார். அது வந்து பெரிய விஷயம். அங்க பார்டர்ல இருக்கிறவங்களே வந்து என்ன பண்றாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு வேதனைப்பட்டு நம்ம ஒவ்வொரு உயிரை என்ன பண்றாங்க, காப்பாத்துறாங்க. இவர் எடுத்தவொடனே போருக்கு போயிருவாரு அப்படின்னா முதல்ல இவர் அனுப்பி விடணும் அப்படின்றதான் அப்போ வந்து என்ன பண்ணாங்க, அவர் வந்து நெட்டிசன்களா வச்சு செஞ்சாங்க. அது வேற விஷயம். ஆனா இப்ப திடீர்னு என்ன சொல்றாருன்னா, இப்போ பாஜக அதிமுக கூட்டணியில வந்து அரசலா பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, கூட்டணி ஆட்சி 2026 கூட்டணி ஆட்சி, 2026 கூட்டணி ஆட்சி, பாஜக ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்பு பேசிட்டு இருக்காரு. இத பத்தி யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாஜக ஸ்ட்ரிக்டான ஆர்டர், அதிமுக ஸ்ட்ரிக்டான ஆர்டர். ஆனா நம்பால சும்மா இருப்பாரா? அப்படியே வந்து நான் சொல்லிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடத்துல மதவாதம் இருக்காது, மதவாதம் துளிர் விட்டா எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு விஷயத்த ரைமிங்ல டைமிங்ல சொல்லிட்டாரு. இவர் என்னவோ திமுகவை தான் சொல்றாங்க, திமுகவை தான் வந்து சிறுபான்மையினர் மக்களை வந்து இத மாதிரிலாம் மதவாத அரசியல கொண்டு வந்து சிறுபான்மையினர் மக்களை பிரிக்காதீங்க அதிமுகல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை டார்கெட் பண்ணி பேசினாரு அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையிலேயே திமுக ஒரு டார்கெட் பண்ணி பேசவே இல்லை. இந்த படத்துல ஒரு படத்துல விவேக் சொல்லுவார்ல, நீங்க மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு வெளிப்படையா பேசிட்டீங்க அப்படின்னு. இவர் திமுகவை திட்டுறேன்னு சொல்லிட்டு பாஜகவை திட்டி போயிட்டாரு. அதுதான் இங்க பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இப்போ பாஜக இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, கொந்தளிச்சு இருந்துட்டாங்க. அது எப்படிங்க அவர் சொல்லலாம் மதவாத அரசியல் வச்சு சிறுபான்மையினை பிரிக்கிறேன்னு? நாங்க இப்போ இங்க தமிழ்நாட்டில் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே பாஜக மதவாத அரசியல வகுப்புவாத அரசியல ஏறெடுக்கிறாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் சொல்லலையா, இங்க வந்து தமிழர்கள் 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 அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பெருமை பாராட்டினாரு. அது ஒடிசால போயிட்டு என்ன பண்ணாரு, இங்க இருக்கிற கோயிலுடைய சாவி வந்து தமிழர்கள் வந்து திருடிப்பட்டாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அங்க தமிழரா இருந்தார். தமிழர் வந்து நம்ம ஒடிசா மக்கள் ஆளலாமா அப்படி இப்படி எல்லாம் கேட்டவங்க தான் அமித்ஷாவும் மோடி அவர்களும். அது மாத்திரமா, இஸ்லாமியர்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க நகைகளை எடுத்து அவங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துருவாங்க,
திருடர்கள் அப்படின்ற ரேஞ்சில தான் அவர் என்ன பண்ணாரு பேசினார். சோ இந்த அளவுக்கு வந்து இஸ்லாமியர்களை, சிறுபான்மையினர் மக்களை வகுப்புவாத அரசியலை கொண்டு, மதவாத அரசியலை கொண்டு எப்படியெல்லாம் நாட்டை பிளவுபடுத்துறாங்க அப்படின்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இப்ப இங்க மதவாதம் இருக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டாரு, எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடத்துல மதவாதம் இருக்காது அப்படின்னு சொல்றாருல. இப்ப எடப்பாடி பழனிசாமி யாரு கூட கூட்டணி வச்சிருக்காரு? மதவாத அரசியல் செய்யற பாஜக கூடவா, இல்ல யாரு கூட கூட்டணி வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ராஜேந்திர பாலாஜி சொல்லணும். இப்ப மதவாதம் துளிர்விட்டால் எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டாருன்றால. முருகருக்கு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறாங்களா இல்லையா? அது மாத்திரமா திருப்பரங்குன்றம் முருகருக்கு சிக்கந்தர் பாஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதவாத அரசியலை வந்து என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டுல உட்புகிறதுக்கு பார்த்தாங்க. அது ஃபெயிலியர் ஆச்சு. அப்ப எடப்பாடி பழனிசாமி யாரு கூட இருக்கிறா? அது மாத்திரமா வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களை நசுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி யாரு கூட இருக்கிறா? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வரல. ராஜேந்திர பாலாஜி உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை தான் விமர்சிக்கிறாரு அப்படின்றது. ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க கூட்டணி ஆட்சி பாஜக ஆட்சின்னு அவங்க தான் சொன்னாங்க. இப்போ அவருக்கு தான் சொல்றாரு, அவங்களே வச்சு செய்யறாங்க. மதவாத அரசியலையும் வகுப்புவாத அரசியலும் கொண்டு சிறுபான்மையினரை இங்க கேட்டது பிரிக்காது. உங்க கட்சியில இருக்கிற சிறுபான்மையினரை யாருமே பிரிக்கல, நீங்களா தான் பிரிக்கிறீங்க. நீங்க தான் மதவாத அரசியல வகுப்புவாத அரசியல ஏறெடுக்கிற பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான் இப்ப நீங்க தான் உங்க கட்சியில இருக்கிற சில சிறுபான்மையினர்களை வெளியே அனுப்புறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2024 என்ன நினைச்சீங்க? பாஜக கூட இருந்து கூட்டணியில இருந்து விலகிட்டா எஸ்டிபிஐ அப்படின்ற ஒரு கட்சி இருந்தது, சிறுபான்மையினர் ஓட்டுலாம் நம்மளுக்கு வந்துரும் அப்படின்னு நினைச்சீங்க. ஆனா அவங்களுக்கே வச்சீங்களாப்பு அப்படின்ற மாதிரி தான் இப்ப இருக்கு. ஏன்னா யாருக்கிட்ட சொல்லாம கொள்ளாம திரும்பி பாஜக கூட கூட்டணி வச்சாங்க. எஸ்டிபிஐ வெளியே வந்துருச்சு. எஸ்டிபிஐ மட்டும் வெளியே வந்துச்சானா இல்ல, அதிமுக இருக்கிற சிறுபான்மையினர்களே நிறைய பேர் என்ன பண்றாங்க, அதிமுக ஓட்டு போடணுமா அப்படின்ற ரேஞ்சில இருக்காங்க. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கிற சிறுபான்மையினர் மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம பேருக்குன்னு கட்சி உறுப்பினர் அவ்வளவுதான், கட்சியில நம்ம உறுப்பினரா இருக்கிறோம், நம்ம கட்சிக்காரங்களா இருக்கணும். ஆனா 2026 சட்டமன்ற தேர்தல்ல உள்ள போயிட்டு பொத்தானை எதுக்கு அனுப்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தான் அமுக்கணும் அப்படின்ற ரேஞ்சில தான் இப்ப உங்க மைண்ட் செட் வந்துருச்சு. ஆனா பேருக்குன்னு நாங்க என்ன பண்றோம், அதிமுக அப்படி நாங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய சிறுபான்மையின் மக்கள் சிந்திக்கிறதா நம்மளுக்கு வந்து என்ன பண்றது தகவல் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அதிருப்தியில இருக்கிறாங்க. வெளியில இருக்கிற சிறுபான்மையினரை விட அதிமுக இருக்கிற சிறுபான்மையினர் ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாங்க. நிறைய பேர் வெளியே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா இவர் என்ன சொல்றாருன்னா சிறுபான்மையினர்களை பிரிக்கணும். பிரிக்கிறது நாங்க இல்ல, நீங்களும் பாஜக வந்தா பிரிக்கிறீங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இங்க திமுகவுக்கு வேலையே இல்ல. திமுக என்ன பண்ண போதுன்னா அசால்ட்டா நின்று ஜெயிச்சு அடுத்தது அவங்க ஆட்சி அமைக்க போறாங்க. இந்த திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு முழுசா ஒத்துழைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான், வேற யாருமே இல்ல. எடப்பாடி பழனிசாமி தான் திமுகவை அடுத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை முதல்வர் ஆக்குறதுக்காகவும் எடப்பாடி பழனிசாமி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாருன்றது எல்லாருக்குமே தெரியுது. இவங்க பாஜக கூட கூட்டணியில இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு ஒரு வேலையில போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு அரசு நலத்திட்டங்களை எல்லாமே சொல்லிட்டு இந்த திட்டங்களை நிறைவேற்றிருக்க சொல்லிட்டு ஓட்டு கேட்டால மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. அதுதான் இப்ப நடக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இவர் வந்து என்ன சொல்றாருன்னா திமுகவை திட்டுறதா சொல்லி பாஜக சொல்லிட்டாரு. மதவாதம் இருக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டாரு, எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடத்துல மதவாதம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப யாரு கூட எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அப்படின்றத ஐயா ராஜேந்திர பாலாஜி மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்றத நம்ம கேட்டுக்கிறோம். சோ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். சோ ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ரைமிங்ல டைமிங்ல பேசினார். எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடத்துல மதவாதம் இருக்காது, மதவாதம் இருக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாரு. இதை திமுக சொன்னாரா பாஜக சொன்னாரா அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.